அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். நவ கிரகங்களில் சுக்கிரன் அனைத்து உயிர்களுக்கும் இன்பத்தை கொடுப்பவர், ஆடம்பர வாழ்வு அருள்பவர். ரிஷப ராசி முதல் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தை சுக்கிரன் கடக்கும் வரை, அதாவது கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை நட்சத்திரம், இந்த 4 நட்சத்திரங்களை சுக்கிரன் கடக்கும் வரை நாய் கடிக்கும் மாடு முட்டும் என்று நம்முடைய சேனலில் கடந்த மாதம் பதிவு செய்யப்பட்டது. அதுபோல் கடந்த 2 மாதங்களில் பல பேரை நாய் கடித்தது. நாய்க்கடி செய்திகள் தினந்தோறும் தனி நியூஸாகவே பேப்பர்லேயும் சரி டிவிலையும் சரி தினந்தோறும் வந்தது. வருடத்தில் 20,000 பேர் நாய் கடித்து இறந்து விடுகிறார்கள் என்று ஆய்வு சொல்கிறது. இனி கடகராசி முதல் துளாராசியை சுக்கிர பகவான் கடக்கும் வரை இந்த 4 மாதம் நாய்களால், விலங்குகளால், பறவைகளால் தொந்தரவு இல்லை. அடுத்து நடப்பது என்ன என்பதை இந்த பதிவில் காணலாம். இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க. கடகம், சிம்மராசி சுக்கிர பகவானுக்கு கடும் பகை ராசிகள். கடகம் ஓடுகின்ற நதிநீர். கடகராசியில் சுக்கிரன் வரும்போது இந்தியாவில் வட மாநிலங்களிலும் கேரளாவிலும் அதிக கனமழை பொழியும். தமிழ்நாட்டிலையும் கனமழை உண்டு. கடந்த வருஷம் வயநாடு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது கடகத்தில் சுக்கிரன் இருக்கும்போது தான். மேக வெடிப்பு ஏற்பட்டு கனமழை பொழிந்து ஓரிரு மணி நேரத்தில் ஆறு போல் நீர் பெருகெடுத்து ஓடுவதெல்லாம் கடகத்தில் சுக்கிரன் வரும்போது தான். இனிமேல் பேப்பரில், நியூஸில் மழை வெள்ளத்தை பற்றிய செய்திகள் தினந்தோறும் வரும். வாக்கிய பஞ்சாங்கப்படி 21/8/2025 முதல் தமிழ் மாத தேதிப்படி ஆவணி மாதம் 5ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை கடகராசியில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். தற்போது கிழக்கு வானில் விடியற்காலை 4 மணிக்கு மேல் சுக்கிர பகவானையும் குரு பகவானையும் ஒரு சேர தரிசனம் செய்யலாம். வானத்தில் சுபகிரகங்களை தரிசனம் செய்யும்போது பீடை விலகும், செல்வாக்கு பெருகும், லட்சுமி கடாட்சம் உண்டாகும். மிதுன ராசி என்பளுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதியும் களத்திர தொழில் ஜீவனாதிபதி குருபகானையும் ஒரு சேர தரிசனம் செய்யும்போது உங்களுக்கு பல நன்மைகள் உண்டாகும். மிதுன ராசி என்பளுக்கு 5, 12ஆம் அதிபதி சுக்கிரன், 7, 10ஆம் அதிபதி ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். அடுத்த 25 நாட்கள் 12ஆம் அதிபதி 2வது வீட்டிலே செல்லும்போது தாராளமான பண வரவு உண்டாகும். உங்களுக்கு செலவுக்கு பணம் இல்லைங்காமல் தாராளமாக வரும். 2வது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. குடும்பத்துக்காக வீட்டுக்கு வேண்டிய செலவுகள் தாராளமாக செய்வீங்க. அடுத்த 25 நாட்கள் அதிக பண வரவு உண்டு. அதே வழியில் அதிக செலவுகளும் உண்டு. சமூகத்தில் ஊரில் பெரிய மனிதர்கள், அரசியல் கட்சி தொடர்பில் இருப்பவர்கள், பணக்காரர்கள், முதலாளிகளுடைய, செல்வந்தர்களுடைய நட்பு கிடைக்கும். இந்த 25 நாட்களில் பணக்காரர்களுடைய நட்பு உதவிலாம் கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி உண்டு. தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். 2வது வீட்டிலே சுக்கிரபகவான் செல்லும்போது மிதுன ராசி என்பர்கள் உங்கள் மனம் எப்போதும் நல்ல சந்தோஷமாக இருக்கும். சுப காரியங்களுக்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். 2ஆம் இடத்து சுக்கிரன் அதிக மகிழ்ச்சியை இந்த 25 நாட்களும் கொடுத்து கொண்டே இருப்பார். 5ஆம் அதிபதி 2வது வீட்டிலே வரும்போது ஆவணி மாதம் 5 முதல் 30 தேதிக்குள் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யலாம். முன்னோர்கள், பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். தாத்தா, அப்பா சம்பாதித்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நோய் நொடி மருத்துவ செலவுகள் நீங்கும். எதிர்வரக்கூடிய 25 நாட்கள் மிதுன ராசி என்பளுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் என்று சொல்லலாம். விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு
இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ மகசூல் கூடுதலாக வரும். ட்ராவல்ஸ் வண்டி வாகன தொழில் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வருமானத்தை கொடுக்கும். மிதுன ராசியில் குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் செல்கிறார். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஜென்ம குரு காலகட்டம். அடிக்கடி பயணங்கள், வேலை தொழில் உத்தியோக ரீதியாக இடம் மாற்றங்கள், கைக்கு பணம் வரும், உடனே செலவாகும். ஜென்மத்திலே குருபகவான் அமர்ந்திருக்கும் போது உற்றார் உறவினர்களிடம் பகை விரோதம் போட்டி பொறாமல் இல்லாமல் மிதுன ராசி என்பவர்கள் பார்த்து கொள்வது நல்லது. மிதுன ராசிக்கு 4வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். சுகஸ்தானத்திலே செவ்வாய் இருக்கும்போது வீடு சார்ந்து, வண்டி வாகனங்கள் சார்ந்து, ஆடு மாடு வளர்ப்பு பிராணிகள் சார்ந்து அப்போது செலவுகள் உண்டாகும். 4வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு சிறு சிறு விபத்து, கை காலில் காயங்களை உண்டாக்கும். ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு 4வது வீட்டிலே செவ்வாய் இருக்கும்போது தொழில் நன்றாக போகும், வீடு கட்டலாம், அதற்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. மிதுன ராசிக்கு 9வது வீட்டிலே சனி ராகு இணைவு. பாக்கியஸ்தானத்திலே 2 பாவகிரகங்கள் சனி பகவான் வக்கரகதியில் செல்லும்போது அவர் அஷ்டமத்தையும் இயக்குவார். இந்த கால நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதிகம் ஸ்வீட் சாப்பிட்டிங்கன்னா சுகர், சர்க்கரை வியாதி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.